வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருமலப்பாடி வைத்தியநாதர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காவிரிக்கரை எங்கும் ஈசன் கோவில் கொண்ட தலங்கள் ஏராளம். தேவார மூவரும் பாடிப் பரவி அத்தலங்கள் மிகவும் சிறப்பும் மகிமையும் வாய்ந்தவை. இத்தலங்களுக்கு சென்றாலும் அங்கு வாழ்ந்தாலும் மனதால் நினைத்தாலுமே புண்ணிய பலன்கள் சேரும். அப்படி ஒரு தலம்தான் திருமலப்பாடி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருந்து புறப்பட்டு நன்னிலம், திருவாஞ்சியம் போன்ற தலங்களை தரிசித்து வந்தார். ஒரு நாள் இரவு அவர் கனவில் தோன்றிய ஈசன் மலப்பாடி மறந்தனையோ என்று கேட்க, மறுநாள் சுந்தரர் திருமலப்பாடி நோக்கி ஓடினார். அங்கே கோயில் கொண்டிருக்கும் ஈசனை கண்டு கண்ணீர் மல்கினார். அங்கே ஈசன் திருமேனி அழகை கண்டு தம்மை மறந்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார். சுந்தரர் மட்டுமல்ல, சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் இத்தலத்தை பாடியுள்ளனர். அரியலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமானூர். திருமானூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமலப்பாடி திருத்தலம். பனைமரத்தை தலைவிருட்சமாக கொண்ட இத்தலத்தில்தான் நந்தி பகவான் சிவகணங்களின் தலைமையை ஏற்றார். அன்று முதல் கைலாயத்தின் காவலனாகவும் ஆனார் என்கிறது தலபுராணம். எனவே பதவி உயர்வு வேண்டுபவர்கள் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு பயன்பெறலாம் என்கிறார்கள் பக்தர்கள். அதே போன்று இங்கு நடைபெறும் நந்தி திருமணமும் விசேஷமானது. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்ற சொல் வழக்கும் உண்டு. திருமண வரம் வேண்டுபவர்கள் இங்கு நடைபெறும் நந்தி திருமணத்தை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் என்கிறார்கள். இங்குள்ள ஈசனுக்கு வைத்தியநாதர் என்பது திருநாமம். சந்திரனின் நோயை தீர்த்து அருளிய ஈசன் என்பதால் இங்கு வந்து ஈசனையும் அம்பிகையையும் வணங்கினால் சரும நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. அம்பிகை இங்கு சுந்தராம்பிகையாக கோயில் கொண்டுள்ளாள். பெயருக்கேற்ப அம்பிகையின் பேரிலில் நம் மனதை கொள்ளை கொள்ளும். இங்கு வரும் பக்தர்கள் சுவாமிக்கு வேஷ்டியும் சம்பங்கி மாலையும், சுந்தராம்பிகைக்கு மாம்பழ நிறத்து பட்டுப்புடவையும் சிவப்பு ரோஜா மாலையும் சாத்தி வழிபடுவதால் வேண்டுதல் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தில் பாலாம்பிகையும் தனிச்சன்னதி கொண்டிருக்கிறாள். இந்த தலத்தில் திருமண கோலத்தில் இருந்த இறைவனை தரிசிக்க வந்த அம்பிகை சுவாமியின் அழகில் லயித்தவராக இந்த தலத்திலேயே தங்கிவிட்டார். கிழக்கு நோக்கிய சந்நிதிகளில் ஐயன் வைத்தியநாதரும் அன்னை சுந்தராம்பிகையும் திருக்காட்சி தர, பாலாம்பிகை தெற்கு பார்த்த சன்னதியில் அருட்காட்சி தருகிறாள். மேலும் இந்த கோயிலில் காத்தியாயினி அம்மனும் மயில் வாகனத்தில் காட்சி தருவது குறிப்பிடத்தக்க விசேஷம். விசேஷமாக இந்த கோவிலில் விநாயகர் தெற்கு பார்த்து காட்சி தருகிறார். மேலும் இந்த தலத்தில் 4 வேதங்களை குறிக்கும் வகையில் 4 நந்தி தேவர்கள் திருக்காட்சி தருகிறார்கள். இந்த கோவிலில் 3 குழிகளே நவகிரகங்களாக வழிபடப்படுகின்றன. ஒருமுறை நவகிரகங்களுக்கு ஆணவம் ஏற்பட்ட காரணத்தால் ஈசன் இந்த தலத்தில் இருந்த நவகிரகங்களை அகற்றினார் என்றும், அன்று முதல் அந்த தலத்தில் 3 குழிகளே நவகிரக சன்னதியாக உள்ளன என்றும் சொல்கிறார்கள். சிபி சக்கரவர்த்தியின் நவகிரக தோஷமும் நீங்கிய தலம் இது என்கிறார்கள். சனிக்கிழமைகளில் இந்த குழிகளுக்கு முன்பாக எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள ஒரே கல்லினால் ஆன சோமாஸ்கந்த மூர்த்தமும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தியும் சிற்பச் சிறப்பினை விளக்குவதாக திகழ்கின்றன. வேறொரு சிறப்பும் உண்டு இந்த கோவிலில். இந்த கோவிலில் சந்நிதி கொண்டிருக்கும் ஜுரகருக்கு புழுங்கல் அரிசி சாதமும் மிளகு ரசமும் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் தீராத காய்ச்சலும் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படிப்பட்ட புராண சிறப்பு பெற்ற தலத்துக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், வளமும் நலமும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.